இன்றைய நாளுக்கான இரவு நேர பரிசுத்த ஆவியின் தனித்துவமான ஜெபம். ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து எங்கள் நித்திய அடைக்கலமே, இந்த இரவு மேளையும் உலகம் அமைதியடையும்போது எவது ஆத்துமா உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆழமான ஆறுதலையும் பாதுகாப்பையும் நாடி வருகிறது. இதுவரை கேட்டிராத ஆழமான ஏக்கம் மற்றும் அன்புடனே உம்மை ஆராதிக்கிறோம். நித்திரைக்கான ஆவியின் தயாளமும் உள்ளான இளைப்பாறுதலும். சங்கீதம் 4.8. தயாள குணமுள்ள ஆவியானவரே, பகலின் அலைச்சல் முடிந்து சரீரம் இளைப்பாற தயாராகும் இந்த நேரத்தில் உமது சமாதானத்தால் எமது மனதை மூடிக்கொள்ளுங்கள். உலகத்தின் சோர்வு, சலசலப்பு அல்லது அச்சம் எதுவும் எமது ஆத்துமாவை தொடாதபடிக்கு உமது கரம் காக்க வேண்டும். தாவீது விசுவாசத்துடன் அறிவித்தது போல, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீரே ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்றார். சங்கீதம் 4.8. ஆவியானவரே, நீர் ஒருவரே எமக்கு சுகமான தங்குதலை அளிப்பவர் என்ற விசுவாசத்துடன் எமது தலைகளை சாய்க்கிறோம். இந்த நித்திரையின் போது எமது ஆத்துமாவும் ஆவியும் உமது அன்பின் கரங்களில் ஆழமாக இளைப்பாற வேண்டும். பரிசுத்த ஆவியினால் அன்பின் நினைவூட்டலும் மனமாற்றமும். எபேசியர் 4.30. அன்பின் ஆவியானவரே, இன்று நாங்கள் தெரிந்தும் தெரியாமதும் செய்த பாவங்கள் அல்லது பிறரை காயப்படுத்திய வார்த்தைகளால் உம்மை துக்கப்படுத்தியிருந்தால் அதற்காக மனவருந்துகிறோம். எமது உறவுகளுக்குள் உள்ள கசப்பையும் தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் நீக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையின் ஆழமான எச்சரிக்கையை நினைவில் கொள்கிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போடப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று. எபேசியர் 4.30 ஆகும். ஆவியானவரே, இந்த இரவில் எமது உள்ளத்தில் உள்ள கசப்பையும் மன்னிப்பின்மையையும் நீக்கி உம்முடைய அன்பின் நினைவூட்டலால் எமது உள்ளத்தை பூட்ட வேண்டும். விடியற்காவையில் மன்னிக்கிற பாத்திரமாய் எழும்பச் செய்யும். நாளைய நாளுக்கான ஆவியின் வல்லமையின் அச்சாரமும் புதிய நம்பிக்கை. 2 கொரிந்தியர் 1.22. நம்பிக்கையின் ஆவியானவரே, இரவு எவ்வளவு இருண்டு இருந்தாலும் நாளைய விடியல் உமது கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற விசுவாசத்துடன் நாங்கள் உறங்கச் செல்கிறோம். எமது எதிர்காலம் குறித்த பயங்களை நீக்கி உமது வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் போதித்தது போல, அவரே நம்மையும் உங்களையும் கூட கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் செய்து ஆவியானவர் என்பதற்குரிய அச்சாரத்தை நம்முடைய இருதயங்களில் தந்தருளினார் என்று. 2 கொரிந்தியர் 1.21-22. ஆவியானவரே, உம்முடைய அச்சாரத்தின் உறுதிப்பாடு எமது இருதயங்களில் இருக்கட்டும். நாளைய சவால்களை சந்திக்க தேவையான வல்லமையும் திட நம்பிக்கையும் இந்த இரவே எங்களுக்கு ஊற்றி உமது மகிமைக்காக மட்டுமே ஜீவிக்க எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஆமென்.